ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் அனுப்பியுள்ள இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்வில் பல திடுக்கிடும் மாற்றங்களை திடீர் மாற்றங்களாக உண்டாக்கப் போகிறது. இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மகிழ்ந்து வாழும்படி அற்புதங்களை செய்ய போகிறேன் என் செல்லமே. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பணத்தை வைத்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது கிடையாது. என்ன கிடைத்ததோ, என்ன இருக்கிறதோ அதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதானே நிம்மதியான சிறப்பான சந்தோஷ வாழ்க்கை. மற்றவர்களை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதுதான் நிம்மதியை தரும். அப்படிப்பட்ட நிம்மதி நிறைந்த சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொன்னேன். இனி இதன் மூலமாக நடக்கப் போகிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாய் நடந்து முடியும். நீயும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல போகிறாய். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? சர்க்கரை என்பது அளவில் மிகவும் சிறியதுதான். ஆனால் அது கொடுக்க போகும் இனிப்பு சுவையானது மிகவும் பெரியதல்லவா? அதே போலத்தானே மிளகும். மிகவும் சிறிய மிளகாக இருந்தாலும் கூட அது எவ்வளவு காரங்களை கொடுக்கிறது. அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நீ எந்த விஷயங்களையெல்லாம் மிகவும் சிறியதாக நினைக்கிறாயோ அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க பழகு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து அதையும் அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பித்தால் அதற்கு பிறகு உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷங்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் தானாகவே உன்னை தேடி ஓடி வரும். நான் உனக்காக இருக்கும்போது அழகான வாழ்க்கையை தானே அமைத்து கொடுப்பேன். உன் வாழ்க்கை மிகவும் உயர்ந்த அளவில் உனக்கான லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உனக்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொல்லியுள்ளேன். இனிமேல் நீ மாற்றி யோசிக்க வேண்டும். மாற்றி யோசிக்காமல் உன் வாழ்வில் மாற்றங்கள் வராது என் செல்லமே. வாழ்க்கையின் ரகசியத்தையும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. இனிமேல் நீ செய்ய வேண்டிய செயல்களையும் சிறப்பாய் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றிய சிந்தனைகளையும் தெளிவாக உனக்குள் உருவாக்கிக்கொள். நீ மாற்றி யோசிப்பதன் மூலமாக நீ எதிர்பார்த்த மாற்றங்களை எல்லாம் என்னால் உன் வாழ்வில் உண்டாக்க முடியும். இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. மனித வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு சந்தோஷத்தோடு கழித்து கடந்து வர முடிவு செய். ஓடாத நதி போல உன் மனம் தேடாத தெளிவோடு இருந்தால் எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும்? வாழ்க்கை என்பதை வாழும் போதே எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராக எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் ஏமாற்றமே பெரிதாக இருக்காது என் செல்லமே. நீ எப்போதும் வலிமை மிகுந்த வீரனாக இருக்க வேண்டும் என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. மற்றவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நீ வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. வாழ்க்கை என்பது கன நேரத்தில் முடிந்து போவதில்லை அல்லவா? ஒவ்வொரு கணமும் முழுமையாக உன் வாழ்க்கையை வாழப்பார். நல்ல குணம் கொண்ட நல்ல செயல்களை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ நிச்சயமாக உன் வாழ்வில் உயர்ந்து தலைத்து செழித்து மேலோங்கி நிற்கத்தான் போகிறாய். புயலடித்தாலும் அசையாத பாறை போல யார் உன்னை பற்றி புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் மயங்காமல் மன நிம்மதியோடு வாழ ஆரம்பி. உன் மனதில் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிரப்பிக் கொள்ளாமல் இருந்தால் நீயும் பயமின்றி வாழலாம். இப்போது நீ என்ன நிலைமையில் இருக்கிறாயோ இந்த நிலைமையை உனக்கு அளித்ததே உனது எண்ணங்கள் தானே. ஏற்கனவே இது நாள் வரையிலும் நீ என்ன யோசித்தாயோ எப்படிப்பட்ட செயல்களை செய்தாயோ அதை பொறுத்துதான் இப்போது உன் வாழ்க்கை உருவாகி இருக்கிறது. இனிமேலும் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து நிம்மதியாய் வாழ்வதற்கு ஏற்றாற் போல உன் செயல்களையும் யோசனைகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் பார்த்துக்கள். தேவையில்லாமல் கோபப்படாதே. கோபம் என்பது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை என்பதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். நீ நிம்மதியாக வாழ வேண்டுமானால் முடிந்த அளவு விட்டு கொடுத்து போ. முடியாத பட்சத்தில் அவர்களை விட்டு விலகி போய்விடு. எந்த காரணம் கொண்டும் சிந்தனையில் துரு ஏறாமல் புது புது விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்திற்கு ஏற்றாற்போல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டும் இரு. ஏனெனில் இரும்பானது ஒரே இடத்தில் அப்படியே இருந்தால் அதில் துரு உருவாகி அந்த துரு அந்த இரும்பையே அழித்துவிடும். அதுபோலதான் நீ இரும்புள்ளம் கொண்ட நல்ல பிள்ளை. உன்னை அழிக்க யாராலும் முடியாது.
ஆனால் நீயே உன்னை அழிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளாதே. நேற்று நடந்ததை உன்னால் மாற்ற முடியாதுதானே? நாளை நடக்கப் போவதையும் உன்னால் தடுக்க முடியாதுதானே? இன்றைய பொழுது இக்கணம் முதல் வாழ ஆரம்பி. உன் துன்பங்களுக்கெல்லாம் தீர்வாக உன் வராகி அம்மா நான் இருப்பேன். உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகும்போது நீ ஏன் அதை பெரிதாய் யோசிக்கிறாய்? எந்த விஷயம் என்றாலும், எந்த பிரச்சனை என்றாலும் அதை பேசி தீர்க்கப்பார். பேசி பேசியே பிரச்சனைகளை பெரிதாய் வளர்த்து விடாதே. என்ன நடக்கிறதோ அதை உற்றுப்பாக கவனித்து பார்க்க வேண்டுமே தவிர, நடந்து முடிந்ததை யோசித்து யோசித்து கிளறி மனதிற்குள் கவலைகளை உண்டாக்கி கொள்ளாதே. யாராவது ஒருவர் தவறு செய்துவிட்டால் முடிந்தால் அதை அவரிடமே போய் சொல்லி சரி செய்ய பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவரை தவிர மற்ற ஊரில் உள்ளவர்களிடமெல்லாம் சொல்லி புரணி பேசி அதை பிரச்சனையாகவோ துன்பமாகவோ மாற்றிவிடாதே. உனக்கென்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. ஆனால் இதுதான் வேண்டுமென யாரிடமும் பிடிவாதம் பிடிக்காதே என் செல்லமே. ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் சிந்தனை செய்யும் போதும் அதை பற்றிய விவரங்களைத்தான் நீ சொல்ல வேண்டுமே தவிர, வீணான வார்த்தைகளையும் சொல்ல வேண்டாம், வீணான பிரச்சனைகளையும் உருவாக்க வேண்டாம். எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன். தேவையற்ற பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் பேசுவதை விட்டுவிட்டு மௌனத்தோடு இருந்தால் அதுதான் உனக்கான சரியான வழி. நீ இறந்த காலத்தையும் கடந்த காலத்தையும் யோசித்துக் கொண்டே இருந்தால் தேவையில்லாமல் மன அழுத்தங்கள் உண்டாகும். அதையெல்லாம் மறந்துவிட்டு எதிர்காலம் என்னவாகுமோ என கவலையை மனதிற்குள் தூக்கி சுமக்காமல் மன அமைதியோடு இந்த நிகழ்காலத்தில் நிம்மதியாய் வாழப்பார். உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ, எப்போது தேவையோ அதை நிச்சயமாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை மதிப்பு குறைவாய் பேசி உன் மதிப்பை கூட்டிக் கொள்ள நினைக்காதே. அப்படி நீ செய்தால் அது தேவையில்லாமல் உனக்குள் தலைகணமாக உருவாகுமே தவிர உனக்கு மதிப்போ மரியாதையோ கிடைக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனது பிரச்சனைகள் மட்டும் நிரந்தரமாக தங்கிவிடுமா என்ன? எல்லாவற்றையும் சரி செய்து நிரந்தரமான சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் யார் உனக்கு கெடுதல் செய்வார்கள், யார் உனக்கு நல்லது செய்வார்கள் என பிரித்தறிய கூட தெரியாத ஆளாக இருக்கக்கூடாது. நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டால்தானே எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர் யார் கெடுதல் நினைப்பவர் என உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களை புரிந்துகொள். மனிதர்கள் செய்யும் செயலையும் பிரித்தறிந்து புரிந்து கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் எல்லா உயர்வும் கிடைக்கும்படியும் எல்லா சந்தோஷங்களும் நிம்மதியும் அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல மாற்றங்களும் உன் வாழ்வில் உண்டாகும். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உன் வராகியம்மா நானே உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன். இனி நடக்கப் போகிற நல்ல விஷயங்களையெல்லாம் பார்த்து நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நானும் உன்னை அப்படியே மனமுவந்து ஆசீர்வதித்து அனுப்பத்தான் போகிறேன். எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் என உறுதியாக இரு. ஓம் வராகி.